அஸ்ஸலாமு அலைக்கும். இது துபாய் மிடில் கிளாஸ் சேனல். இப்போ தான் நம்ம சேனல் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம துபாயிலேருந்து கிளம்பி எங்கே போயிட்டு இருக்கோம்னா அபுதாபிக்கு தான். அபுதாபி வந்து ரீச் ஆகவே 9:30 ஆயிடுச்சு. ஸோ இனி பிரேக்ஃபாஸ்ட்டு இங்கேயே முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இருக்க அட்னா பெட்ரோல் பங்க்கில் உள்ளே வந்தோம்னா ஃபுட் கோர்ட் இருக்கும். இங்கே வந்து நம்ம செல்லில் தான் நமக்கு தேவையான ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கலான்ட்டு ஆளுக்கு ஒரு பரோட்டா, எக் பரோட்டா, சிக்கன் பரோட்டா, தந்தூரி பரோட்டா ஆளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணி இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வெளியே வந்தால் பசங்க ஸ்கிட் போட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. விளாண்டு முடிச்சுட்டு அப்படி நம்ம கிளம்புனோம்னா நேராக எங்கன்னா யாஸ் வாட்டர் வேர்ல்டு அபுதாபி என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். யாஸ் ஐலாண்ட் சொல்லி இங்கே ஃபெராரி வேர்ல்டு, சி வேர்ல்டு, வாட்டர் பார்க்கு, யாஸ் மால்னு சொல்லி சூப்பராக இருக்கும். இந்த ஐலாண்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நம்ம கார் பார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு யாஸ் வாட்டர் பார்க்கில் என்டர் ஆகணும். என்ட்ரன்ஸே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு என்ட்ரன்ஸ் பார்க்க. நீ நேராக போய் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்டர் ஆகணும். ஆல்ரெடி டிக்கெட் கவுண்டரில் ஒரு பெரிய க்யூ இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு டிக்கெட்லாம் வாங்கிட்டு நம்ம இங்கே உள்ளே வந்தோம்னா நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியாக கவுண்டர் இருக்கும். அதே மாதிரி லாக்கர்ஸும் இருக்கும். நம்ம திங்ஸ் அங்கே வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்னா ஸ்விம்மிங் பூலுக்கு தான். இந்த ஸ்டார்டிங்லேயே இந்த பெரிய ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருந்துச்சு. அங்கே போய் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு போகலாம். இங்கே ஹஸ்பண்ட் என் பையனை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இது உள்ளே டைவ் அடிதான் எனக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் கீழே இறக்குங்க அப்போ தான் டைவ் அடிப்பேன்னு சொல்லி 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அவனும் டைவ் அடிச்சிட்டான். சரி குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா இங்கே இருந்த பாப்பா வந்து தண்ணியோடு அழகாக விளையாண்டுட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரைடுக்கு மேலே ஏறி வந்துட்டோம். இதுதான் யாஸ் வாட்டர் பார்க்கோட ஃபுல் வியூ. எல்லா ரைடுமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லாக இருந்துச்சு. ஒவ்வொன்றுக்கும் போக போக இதுதான் நெக்ஸ்ட் ரைடு வந்து ஃபல்குனா ரைடுக்கு தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ரைடே இது தான். பயங்கரமாக இருந்துச்சு இந்த ரைடுக்கு போக. இதில் வந்து 6 மெம்பர்ஸ் உட்காரலாம். எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே சின்ன பசங்கனால நானும் என் ஃபஸ்ட்டு பையனும் ஃபஸ்ட்டு ரைடு இதில் போயிட்டோம். நெக்ஸ்ட்டு தான் என் ஹஸ்பண்டும் என் ட்வின்ஸும் வந்தாங்க. நாங்கள் போய் கீழே லேண்ட் ஆகி நிற்கணும். அடுத்த ரைடில் என் ஹஸ்பண்டும் என் பசங்களும் வந்தாங்க. ஆனால் உண்மையிலே இது ஒரு பயங்கர த்ரில்லாக இருந்துச்சு. நான் கத்திக்கிட்டே தான் வந்தோம். எல்லாருமே ரொம்ப பயந்துட்டோம். இதில் ஹயான்லாம் பயங்கரமாக பயந்து அப்படியே உட்காந்துட்டான். ஒரு வழியாக இறங்கி வந்து நெக்ஸ்ட் ரைடு இது வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். இதை கிராஸ் பண்ணி அங்கிட்டு போகணும். அதில் மேலேருந்து தண்ணி விழுகிறாப்புல சூப்பராக இருந்துச்சு. அதை அப்படியே கிராஸ் பண்ணி வந்தோம்னா நெக்ஸ்ட் இந்த பெரிய ரைடு இதெல்லாம் யாருமே போக மாட்டோம். ஹஸ்பண்ட் மட்டும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. இல்லை 10 செகண்டில் அவங்க அப்படி போய் கீழே லேண்ட் ஆகிட்டு இந்த கீழே போயிட்டாங்க. நான் வீடியோ எடுக்கக்குள்ளேயே வேகமாக கீழே வந்துருச்சு அந்த ரைடு. நானும் கிட்ஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கடுத்து கிட்ஸுக்கான ரைடுக்கு ஒவ்வொன்றா போய் பசங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ரைட்லேயும் போக என் பசங்க பயந்துட்டு இருந்தாங்க. அப்புறமா ஒவ்வொன்றுக்கா போக அப்படியே அவங்களாவே போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ரைடுக்கும். அதை முடிச்சுட்டு கீழே வந்தோம்னா இங்கே லீவ்ஸ்லேருந்து சவர் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதில் 2 பசங்க எல்லாம் நின்று விளையாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அங்கே நின்று விளையாண்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் தான். நெக்ஸ்ட்டு அடுத்த ரைடுக்கு போக நின்று இருந்தோம். ஆப்போசிட்டில் இருந்த ஃபெராரி வேர்ல்டில் இந்த பெரிய ரைடு போய்கிட்டு இருந்தாங்கன்னா அதுதான் என் ஹஸ்பண்ட் நெக்ஸ்ட் டைம் இங்கே ட்ரை பண்ணலாம் பண்ணாங்க. நான் சொல்லிட்டேன் சிறிது தான் முக்கியம், அடுத்தது இந்த ரைடு நான் தான் வரல, நீங்கள் வேணால் போய் ட்ரை பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லி. இப்போ நெக்ஸ்ட் ரைடு வந்து இந்த ரைடு பயங்கர த்ரில்லாக இருக்குது. எல்லாத்தோட இதுதான் த்ரில். இதுக்கு யாரும் போல என் ஹஸ்பண்ட் மட்டும் நீங்கள் மட்டும் போயிடுவாங்க, நாங்கள் இங்கேயே நின்று வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்கேயே நின்றுக்கிட்டோம். இந்த ரைடுக்கு என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் போயிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் எல்லா பெரிய ரைடுக்கெலாம் ஹஸ்பண்ட் மட்டும் என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் சும்மா நின்று வேடிக்கை மட்டும் பார்த்தோம். அந்த ட்ரெயின் மாதிரி வந்து இங்கே வந்து லேண்ட் ஆகும் கீழே. அது அப்படியே வந்து தண்ணியெல்லாம் மேலே தெரிச்சு பயங்கரமாக இருந்துச்சு. இந்த ரைடு பார்க்கவே நாளாக வரவே மாட்டேன்ட்டோம்.
அடுத்து சின்ன சின்ன ரைடில் என் பசங்களும் ஹஸ்பண்டும் போய் ஒவ்வொருத்தவங்களா போய் நின்று விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட் இந்த லீவில், இந்த வெக்கேஷனுக்கு, தீபாவளி ஹாலிடேஸ்க்கு, அதுக்கும் பசங்களுக்கு வெயிலுக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு தண்ணியில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது. பசங்களுக்கு பசிக்கவே இல்லை, பசி எதுவுமே தெரியாமல் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு ரைட்லேயும். ஃபஸ்ட்டு தான் நான் என்னையும் என் ஹஸ்பண்டும் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு ரைடுக்கு அவங்கள நாங்கள் அங்கே போவோம், நாங்கள் இங்கே போவோம்னு சொல்லிட்டு அவங்களாவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ரைடுக்குமேவும். ஆனால் சின்ன பசங்க தான் ரொம்ப அதிகமாக சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. நம்மளை விட அவங்களுக்கு தான் இந்த வாட்டர் பார்க் ஒர்த்து. ஒவ்வொன்றையும் பார்க்க அடுத்து நெக்ஸ்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து பசங்க விளையாடுறதுக்குன்னு இந்த மாதிரி பம்பு மாதிரி இருக்கும் தண்ணி, அதில் ஒவ்வொருத்தவங்க மேலே அடித்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு தனித்தனி செட்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு செட்டிங்குமே பசங்களுக்கு அவ்வளோ என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து மஷ்ரூம் மாதிரி இருந்துச்சு, அது மேலே உட்காந்து சுற்றி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு திருப்பி அந்த மேலேருந்து விழுகிற சவரில் போய் நின்ட்டாங்க. இது அடுத்த ஸ்விம்மிங் பூல். இங்கே தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, வரவே மாட்டேன்ட்டாங்க இந்த ஸ்விம்மிங் பூல்லேருந்து எழுந்திரிச்சு. இங்கே நம்மளுக்குமே ரெஸ்ட் எடுக்கவுமே பிளேசஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியேற டைம் 5:30 ஆயிடுச்சு. இனி லஞ்சும் சாப்பிடல, வேகமாக இனி போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்போ தான் பசங்களுக்கு பசிக்கவே ஆரம்பிச்சிச்சு. அப்படியே யாஸ் மாலுக்கு வந்து டின்னரை முடிச்சுட்டு அப்படி கிளம்பியாச்சு. இதுதான் யாஸ் வாட்டர் பார்க்கோட நைட் வியூ. இன்றைக்கி ஃபுல்லாக செம்ம என்ஜாய்மெண்ட் பசங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.